கரங்களை வைத்து ஜெபிக்க கிருபை செய்தார். ඔවුන්ගේ සමත යාඥා කරන්න උන්වහන්සේ සැලසුවා. எனவே இந்த இடத்துல இன்றைக்கு வந்து உங்களோடு கூட சந்தோஷம் கொண்டாடுகிறது பெரிய ஆனந்தங்க. ඒ නිසා මේ ස්ථාන ඔබත් එක්ක සතුටින් සමරන එක මහත් සතුටක් මට. ஹalleluya. இந்த ஜர்னி எல்லாம் பார்த்து ரொம்ப டஃப் ஜர்னி. මේ ගමන ඇවිල්ලා ඉතාමත් කටුකයි. வழி எல்லாம் ரொம்ப நெருக்கமான பயங்கரமான பாதையா இருக்கிறது. මාර්ගයන් ඉතාමත් කටුක මාර්ගයන් තියෙනවා. இதில் தேவ பிள்ளைகள் வந்து இப்படி சந்தோஷமாய் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்களே, இதை பார்க்கும்போது இதை விட பேரானந்தம் எதுவுமே இல்லை. කටුක මාවතේ දේව දරුවනේ නමස්කාර කරන එක මට මහත් ප්‍රියදායක කාරණාවක්. என் பிள்ளைகள் எல்லாம் பயந்தாங்க இங்க அனுப்ப. මාගේ දරුවෝ බය වුණා මෙතනට යවන්න. ரெண்டு பெண் பிள்ளைங்க தான். මට ගෑනු දරුවන් දෙන්නේ. ஒரு மகள் சென்னையில் இருக்கிறார், එක දියණිය சென்னை பிரதேශයේ ஒரு மகள் துபாயில் එක இருக்கிறார். දියණිය දුබායි பிரதேශයේ. இரண்டு பேரும் திருமணமானவர்கள். මේ දෙදෙනාම විවාහ වෙලා அப்பா வயசாச்சு, உடம்பு சரியில்லை, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, நீங்க அவ்வளவு தூரம் போறேன்றீங்க, தப்பு பண்ணுங்க. තාත්තේ ඔබට වයස ගියා, ඔබට හෘදයාබාධයක් තියෙනවා, එච්චර දුරක් යනවනේ වැරදිනේ තාත්තේ. கர்த்தர் என்ன அழைச்சார், நான் போவாத இருக்க දෙවියන් முடியாது. වහන්සේ මා කැඳේව මං කොහොමද නොගින් ඉන්නේ? ஹalleluya, හalleluya. ஹalleluya. கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்க்க கிருபை අද செய்தார். ඔබ බලන්න இது எனக்கு போதுங்க, எனக்கு මේක මට ඇති. இது எனக்கு போதும். මේක මට ඇති. த்ரூ அவுட் இந்த இலங்கையே பார்த்த மாதிரி இருக்கு எனக்கு. මේක මුළු ලංකාව බැලුවා වගේම තියෙනවා මට. ஹalleluya. ஹalleluya. வசனத்தை வாசிக்கலாம். மழை வருமோ என்ன தெரியாது, வராது. நாம இவ்வளவு தூரத்துல இங்க இருக்கிறோம். ஆனா அடுத்தது ஊழியத்துல வந்து எனக்கு டைம் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்களும் ஒருவேளை இந்த நைட் ஃபுல்லா நாங்க இருந்தா கூட அங்கெல்லாம் அப்படி செய்வோம். the whole night prayer வச்சிருவோம். என்கிட்ட நாங்க வர முடியாது. ඉන්දියාවේ ඉන්න කට්ටියට ඇවිල්ලා ලයිට් ඔෆ් ප්‍රේයර් එකක් වගේ පවත්වන හේතුව ඒ සෙනඟට ආයෙ ඇවිත් යන්න බැරි නිසා. ஏன்டா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் பண்ணிட்டு பொறுமையா மறுநாள் போலாம்ல. කාලා බීලා නිවාඩු ඉඳලා ඊළඟ දවසේ යන්න පුළුවන්. அப்படி நாங்க செய்வோம் அங்க. ඒව ඒ කරනවා අපි. ஆனா இங்க இப்போ அப்படி எல்லாம் செய்ய முடியாது. ஷெட்யூல் வித்தியாசமா வச்சிருக்காங்க. මෙතන ඒ වගේ කරන්න බෑ කියලා මම හිතනවා. எனவே வேதத்துல இருந்து ஒரு சில வார்த்தைகளை வாசித்து මතේ සමහරක් කොටස් බලමු අපි. ஹalleluya. மத்தேயு எழுதின சுவிசேஷம் මතේ සුභාරංචි පොතේ நான் 5ஆம் அதிகாரம் 5 වෙනි පරිච්ඡේදය 14ஆம் வசனம் வாசிக்கலாம். 14 සිංහලෙන් කියවන්න. 5:14 நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஹalleluya. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். හalleluya. நீங்கள் ඔබ පාස් සිංහල உலகத்திற்கு සිංහල පාස් සිංහල ஓ வாசிங்க 14 නුඹලා ලෝකයේ ආලෝකය කන්දක් මුදුනේ තිබෙන නුවරක් සංගවන්නට නොහැකිය. நீங்கள் ඔබ உலகத்திற்கு දෙවියන් වහන්සේට வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ආලෝකයක් කිය. ஹalleluya, හalleluya. ஹalleluya. හalleluya. இவ்வளவு தூரம் காட்டுல இங்க வந்து உட்கார்ந்திருக்க எங்களை போய் உலகத்துக்கே வெளிச்சம்னு சொல்றீங்களா? කැලෑව මුල්ලක වාඩි වී සිටින අපේ වල ඔබ කියනවානේ ආලෝකයක් කියලා ලෝකෙට. ஹalleluya. හalleluya. ஆமாங்க, நாம உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம். பைபிள் சொல்லுது. දැනතනේ අපි ලෝකෙට ආලෝකයක් පවසන්නේ. It is not that we are in a deep jungle. අපි මේ ඉතා දුෂ්කර කැලෑවේ සිටින සෙනඟක් நம்ம ஒரு பெரிய காட்டுக்குள்ளே மலை மேலே எங்கேயும் மறைந்து இருக்கிறோம் என்று நினைக்க ඔබ வேண்டாம். හිතන්න එපා ඉතා දුෂ්කර කැලෑවක මුල්ලක සිටිනවා කියා. அடுத்த வசனம் வாசிங்க. ඊළඟ පදය விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி 14 வைப்பார்கள். முடிச்சிட்டாங்களா? 14 முடிஞ்சுதா? ஓ, ம். விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். ம். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். ம். வாசிங்க. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இன்னும் ஒரு பாட்டு எங்க மிஸ் ஆயிடுச்சு? எங்க போயிருக்கு பாருங்க. 13 வாசிங்க. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். சாரமற்று போனால் சாரமற்று போனால் இதனால் சாரமாக்கப்படும். இல்ல, நான் 14 தான் சொன்னேன். 14 கரெக்டா இருக்கையா? நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அந்த பகுதி மறந்துவிட்டுமே. ඒ කොටස ඔබ අතාරියා කියවන්නේ යාලේ. ஹalleluya. மலையின் மேல் இருக்க பசங்கய்யா. නුඹලා ලෝකයේ ආලෝකය කන්දක් මුදුනේ තිබෙන නුවර සංගවන්නට නොහැකි.
அல்லேலூயா. Hallelujah. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ඔබ කඳු පර්වතයේ සිටිනා වූ නුවරක් ඒක සැඟවි සිටින බැරිය. மலையின் மேல் இருக்கிற பட்டணங்க நாம ඒ කඳු පර්වතයේ තිබෙන නුවරක් கர்த்தர் அங்கேயும் ஜனத்தை பார்த்து தான் சொன்னார். දෙවියන් වහන්සේ එතන සෙනඟ දෙසා බලමින් කිව්වේ. அவர் எங்கேயோ ஒரு பெரிய டவர்ல ஒரு எவரெஸ்ட்ல போயிட்டு பேசல. එයා ලොකු කඳු මුදුනක නැත්නම් එවරස්ට් එකට ගිහිල්ලා කතා அங்க இருக்க பெரிய சிட்டியை பார்த்து பேசல. එතන ලොකු ගම්මානයක් கொஞ்சம் தேவ ஜனங்க அவரை சூழ்ந்து வந்தாங்க. පොඩි දූපත් සෙනඟක් ඔව්ව වට කරගෙන ආවා. அந்த ஜனங்களை பார்த்து தான் அவர் சொன்னார், ඒ සෙනඟ දෙස බලමින් උන්වහන්සේ நீங்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணத்தை ඔබ போல කඳු මුදුනේ සිටිනා වූ නුවරක් වගේ සිටිනවා. அல்லேலூயா. ஆகையினால நம்ம மலையின் மேல் வசித்தாலும் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் போல අපි இருக்கிறோம். කඳු පර්වතයේ ජීවත් වුණත් කඳු පර්වතයේ සිටිනා නුවරක් සමානයි. இது மறைந்திருக்க மாட்டாது. මේ සැඟවි සිටින බැරිය. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் நம்மை பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது, වහන්සේ අපි පාවිච්චි කරන පටන් ගන්න විටදී கர்த்தர் நம்மை அவருடைய கரத்தில் எடுக்கும் போது ස්වාමීන් වහන්සේ තමන්ගේ දෑති උසුලා நாம் அநேக இடங்களுக்கு போவோம். අපි බොහෝ තැන් වලට යනවා. அநேக இடங்களிலே தேவ செய்தி போகும். බොහෝ තැන් වල උන්වහන්සේගේ පණිවිඩ நம்மை පැතිරෙයි. கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். අපි කරුණු කඩගෙන උන්වහන්සේ මහත් දේවල් உங்களை කරයි. உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை ඔබ செய்வார். ඔබේ දරුවන් කරුණු කඩගෙන දෙවියන් වහන්සේ මහත් දේවල් நம்முடைய කරයි. லைஃப் இது மேலதான் முடிஞ்சிரும்